ஹாய் ஹலோ வணக்கம் ரோலே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமலோட பர்த்டே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி தான் நான் 7th மந்த்து ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கேன் எடுக்க தான் போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா விமலோட கேக் கட்டிங் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேனோட வீடியோ. ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு வீலாக எடுத்து போகலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20/6 நேரம் 12 மணி. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. கேக்குடா, முடியுமா? முடியாது. ஸோ பர்த்டே அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நைட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த இது என்னது அந்த கேக்கில் வச்சு புஷ்ஷுன்னு அப்படியே நெருப்பு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அது பட்டாசு மாதிரி வரும்னு சொல்லிட்டு சரி நைட்டில் அப்படியே எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சி அதை வாங்கி குத்தி அதை கொளுத்தி வச்சா அது டொம்முன்னு வெடிச்சு. அது வெடிறதுல கூட ஒருத்தன் நல்லா தூங்குறான்னா பார்த்துக்கோங்க. உள்ள எடுத்துட்டு வந்து கரெக்டா படுத்துட்டு இருக்க இடத்துலதான் வந்து வெடிஞ்சு விழுந்துது. அது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் வெளியில போயிட்டு மெழுகுவர்த்தி எடுத்து கொளுத்திட்டு வந்து அதுக்கப்புறம் லைட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நல்லா தூக்கம் சார். ஆமா செம தூக்கம். நல்லா அப்போ கேக் வெட்டிட்டு நாங்கள் காலையில் கிளம்பி போயிட்டோம். ஸோ அன்றைக்கி தான் வந்து ஸ்கேன் எழுதி கொடுத்துருந்தாங்க. 7th மந்த் ஸ்கேன் எடுத்தாச்சு. ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேபிலாம் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஹார்ட் ரேட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் பாப்பாவுக்கு கிட்னி மட்டும் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 5th மந்த் ஸ்கேன்லேயே சொல்லியிருந்தாங்க பாப்பா கிட்னி வீக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்த் ஸ்கேன்லேயும் அது அப்படியே தான் இருக்குது, அது கம்மியாகலை. அது ஏன்னு கேட்டால் அப்புறம் பாப்பா அந்த கிட்னியில் வந்து யூரின் வந்து தேக்கமாக இருக்கிறதுனால கிட்னி கொஞ்சம் வந்து வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியல. ஆமாம் சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க, பயப்பட வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், ஸ்கேன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மகாராஜா மூவிக்கு போனோம். படம் வந்து செம்மையா இருந்தது. ஆமா, நாங்க சரி ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் இசிஜி எக்கோலாம் எடுக்க வேண்டியது இருந்தது அன்னைக்கு. அதனால நம்ம படத்துக்கு போகலாம், அதனால இசிஜி எக்கோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படத்துக்கு போயிருந்தோம். சரி படத்துக்கு போனால் படம் வந்து செம்மையா இருந்தது. விஜய் சேதுபதி ஆக்டிங் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. எல்லாரும் அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படி எடிட்டிங் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் என்னாச்சு, அவ்வளோதான் பாப்கார்ன் மட்டும் சாப்பிட்டுட்டு ஆமாம் அதுக்கப்புறம் மறுபடியும் கோகுலா வந்தாச்சு. சாப்பிடுவோம். வந்துட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் இசிஜி எக்கோ எனக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் தான். இப்போ வந்து பிளட் பார்த்தீங்கன்னா 11.4 இருக்குது ஹீமோகுளோபின் எனக்கு. இப்போது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆமாம் 4 பாயிண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 4 அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் வரும். 0.4 சி 0.4 பாயிண்ட் இன்னும் 0.4 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கம்மியாயிட்டு இருக்குன்றேன். அது இப்போதைக்கு அது கம்மி தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. அது பாப்பா வெயிட் ஏற வந்து இது வந்து டிக்ரீஸ் தான் ஆகும் எனக்கு. அப்புறம் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நான் நல்லா ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். வெயிட்டு ஃபஸ்ட்டு அந்த 5 months வரைக்குமே வெயிட்டே நானே ஏறல வெயிட் அந்த அளவுக்கு. இப்போதான் வந்து நானே எனக்கு குண்டா தெரியுது என் வயிறு. எனக்கு இப்போதான் நிறைய பேர் அந்த 7th month பேபி ஷவர்னு போட்டிருந்தேன், அதில் வயிறே தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போதான் எனக்கு என் வயிறு எனக்கே இப்போதான் வயிறு தெரியுது, ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி வயிறு வந்து பெருசாக இருக்குது. பாப்பா வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதெல்லாம் நினைக்காதுங்க. பாப்பா வெயிட் வந்து கரெக்டாக இருக்குது, எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. வெயிட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாருங்க. அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுன்றதுக்காக வந்து நிறைய பேர் போட்டு வச்சுருந்தீங்க. ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஆடக்கூடாதா? இதெல்லாம் இந்த காலத்தில் வந்து யாருன்னா சொன்னால் நம்ம அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் எப்படி இருக்கிறாங்கன்றது தெரியுமா? இல்லை நீங்கள்லாம் பார்த்தது இல்லையா? எனக்கு தெரியல. என் குழந்தைங்க எனக்கு அதை எப்படி பார்த்துக்கணுன்றது தெரியும். அந்த அளவுக்குன்னா நான் ஆடுவேன். அவ்வளோ ஹெவியாலாம் நான் ஆடக்கூட கிடையாது. ஸோ நான் ஏதோ ஒரு லைட்டாக தான் ஆடினேனே நான். அதுக்கே வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ், ஏன் ஆடுறீங்க, உள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, அது பாவம், அது வெளியில் வந்து என்ன பாடுபட போகுது, எவ்வளோ கமெண்ட்ஸ் அதுக்கு. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இவனுக்கு தெரியும் எவ்வளோ ஆடணும் எவ்வளோ ஆடக்கூடாது, எப்படி பார்த்துக்கணுன்றது எங்களுக்கும் தெரியும். உங்களோட நல்ல உள்ளங்கள் நல்ல கமெண்ட்ஸ் சொன்னவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நல்ல கமெண்ட்ஸும் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கமெண்ட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆனால் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்றதுக்காக வந்து நான் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் அதை பற்றி யோசிக்க போகுது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னா எதனா சொன்னால் உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணாலும் என்ன அது பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது. தேவையில்லாமல் ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் கமெண்ட் கஷ்டமா இருக்கு. படிக்கும் போது கஷ்டமா இருக்குச்சா, என்னடா இப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்றதுனால எனக்கோ இல்லை வயிற்றுல இருக்கிற பாப்பாக்கோ இவனுக்கோ எதுவும் ஆக போகிறது கிடையாது. அது நாங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படி எங்களை பார்த்துக்கிறாங்க. அதனால நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 7th month பேபி ஷவர் போடும்போது எங்களுக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து ரொம்ப கேர் எடுத்து வந்து எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. ஆமாம், எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சிஸ்டர், பார்த்துக்கோங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பேர் எல்லாமே நிறைய பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது இன்னும் இருக்கு, அடுத்தது இன்னொரு ஃபோட்டோ ஷூட் வேறு ஒன்று இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் தான். ஸோ அது இருக்கும்போது அதுவும் ஒரு vlog மாதிரி எடுத்து போடுறோம், பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்றதை சொல்லிட்டோம். இந்த வீடியோவையும் பாருங்கள். டாடா பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எஸ்.